நம்ம ஜெனட்டிக்கல் மெமரின்றதை பார்க்குறோம். ஜெனட்டிக்கல் மெமரி அதுக்கு மேலே மாலிகுலர் மெமரி, அட்டாமிக் மெமரி எல்லாம் பார்க்குறோம். அதோட முன்னோர்கள் செய்த பாவம்ன்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஜெனடிக்ஸை பற்றி பார்க்குறோம். ஜெனடிக்ஸ் மெமரிஸ்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது நம்ம மெமரியிலேருந்து நம்ம இயங்குறோம்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் மெமரியிலேருந்தும் நம்ம இயங்குறோன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ முன்னோர்கள் செய்த பாவம் நம்மளை வந்து சேரும்ன்ற ஒரு விஷயமும் ஞாபகம் வரப்போ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்மள என்ன லேர்ன் பண்ண முடியும்ன்றதை பார்க்கலாம். மெமரி என்பதன் நேரடி அர்த்தம் முன்னோர்கள் சந்தித்த அதிர்ச்சி, பயம், பசியை உடல் எப்படி சமாளிப்பது என்பதற்கான பேட்டர்ன் மரபணுக்களில் பதிந்து அடுத்த தலைமுறைக்கு செல்லும். அதாவது நம்ம லேர்னிங் இருக்கும். நம்ம லேர்னிங்கும் அதுக்கு முன்னாடி யார் லேர்னிங்கும் கோரிலேட் ஆகுதோ அந்த ஃபேமிலியை செலக்ட் பண்ணி தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ தான் நமக்கு அதிலேருந்து லேர்ன் பண்ண முடியும், நம்ம ஃபைலை கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றது தெரியுது. அப்போ நம்ம அதை எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். எபிஜெனடிக்ஸ் சொல்வது நீண்டகால பயம், வன்முறை, அடக்குமுறை, பஞ்சம், தொடர்ந்து ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் டிஎன்ஏவை மாத்தாது. ஆனால் டிஎன்ஏ எப்படி ஆன் ஆஃப் ஆகுறது என்பதை மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. காரணமே தெரியாமல் ஹைப்பர் விஜிலன்ஸ் இருக்கிறது, உடல் ரிஃப்ளெக்ஸ் ஆகவே ஃபைட் ஃப்ரீசிங் மோடுக்கு போகிறது, சில உணர்ச்சிகளுக்கு அளவுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறதுன்றது இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் இந்த பாடி நினைவாக இல்லை, உடல் நினைவாக இருக்கிறது. நம்ம கான்ஷியஸ் மெமரியா இல்லை, ஆனால் வந்து ஃபிசிக்கல் மெமரியா, நம்ம உடம்போட மெமரியா சில விஷயங்கள் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் நம்ம ஜெனட்டிக்கல் மெமரின்னு சொல்கிறோம். முன்னோர்கள் செய்த பாவம் ஆன்மீக பண்பாட்டு அர்த்தத்தில் இதை பார்க்கலாம். நிறைய மீறிய செயல்களின் உருவான சுமை என்றதை பாவம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம தீராத பயம், அடக்கப்பட்ட உணர்வுகள், வன்முறையின் தொடர்ச்சி, அதிகார அடிமை பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம். முன்னோர்கள் செய்த பாவம்ன்றது அவர்கள் வாழ்ந்த தீராத பேட்டர்ன்கள். ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபைலை அதை கம்ப்ளீட் பண்ணாமல், அதில் லேர்ன் பண்ண முடியாமல் பாதியிலே விட்டுட்ட ஃபைல்ஸ்ன்றத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேட்டர்ன் நம்ம மனசில் இல்லை, ஏன்னா அது நம்ம வேற கான்ஷியஸ்லேருந்து வரோம். ஆனால் வந்து நம்ம அந்த உடம்பு வழியாக வர்றதுனால அவங்க உடல் நரம்பு மண்டலத்தில் ரிஃப்ளெக்ஸ் அதை பதிஞ்சிருக்கும். அந்த விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுறது கூடயோ அந்த ஃபைல் கண்டினியூஷனாக தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, இது தண்டனை மாதிரி இல்லை, குற்றமன்ற மாதிரியும் இல்லை. அந்த தீர்க்க முடியாத ஃபைலை லேர்ன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மூலமா நம்ம அவங்க செஞ்ச இதுக்கும் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபைலுக்கான கம்ப்ளீஷனை கொடுக்குறோன்றது புரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் ரொம்ப ஆழமாக உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிலர் ஹீலிங், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் பக்கம் இழுக்கப்படுறாங்க, சிலர் பயம் பக்கம் இழுக்கப்படுறாங்க, சிலர் ஆசை பக்கம் இழுக்கப்படுறாங்க. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கான அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்சர்வர் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, அப்சர்வேஷன் வித்தவுட் ரியாக்ஷன் ஜெனடிக் ரிஃப்ளெக்ஸ் பேட்டர்னாக தெரிகிறது. பேட்டர்ன் அடையாளம் இழக்கிறது, பாடி மெமரியிலேருந்து ரிலீஸ் ஆகிடுது. நம்ம பாடி மெமரியிலேருந்து அது ரிலீஸ் ஆகிடுது, ஜெனட்டிக்கலாக ரிலீஸ் ஆகிடுது. ஒரு விஷயத்தை ஜெனட்டிக்கலாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஜெனடிக்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் தேடி வந்து பிறக்கிறோன்றதை நம்ம கான்ஷியஸ் என்டர் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அந்த கான்ஷியஸ் அந்த லேர்னிங்கை முடிச்சிட்டு பிறகு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு அந்த உடம்புலேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயம் தேவைன்னா அதுக்காக ஜெனடிக்ஸ் இருக்கிற ஃபேமிலியை தேடி போய் பிறக்குதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வரியில் சொன்னால், முன்னோர்கள் செய்த பாவம் என்பது தண்டனை இல்லை, அது உடலில் சேமிக்கப்பட்ட அன்ஃபினிஷ்டு லேர்னிங். அந்த லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஃபைல் ஓப்பனாக இருக்கிற ஃபேமிலியில் நம்ம பிறக்கிறோம், அந்த மாதிரி கர்மா இருக்கிற ஃபேமிலியில் நம்ம பிறக்கிறோம்னு சொல்கிறோம். பிறக்கிறதுன்றது அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிற உடம்புக்குள்ளே ஜெனட்டிக்ஸ்குள்ளே நம்ம கான்ஷியஸ்னஸ் என்டர் ஆகிறதுன்றதை நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.